ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் யூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் C20. தமிழர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் இடத்தில் ஏற்பட்டது போல் தமிழகத்தில் ஏற்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். BBC தமிழ் சேவைக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மண்ணை தமிழர்கள்தான் ஆள வேண்டும் என்பது பாசிசம் கிடையாது. ஒரு தேசிய இன உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமே நோக்கம். மாநிலங்களை பிரிப்பதன் நோக்கம் அந்தந்த மொழி பேசும் மக்களை அந்தந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலத்தின் வயாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பில் கேரள மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட முடியுமா? இதேபோல் மோடி வேறு மாநிலத்தில் போட்டியிட செய்ய முடியுமா? அதேபோல என் இன மக்களை தமிழன் ஆள வேண்டும் என்பது பாசிசம் கிடையாது, அது எங்கள் உரிமை. தமிழகத்தில் திட்டமிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் குடியமர்த்தப்பட்டு வருகின்றனர். கேரளாவில் 15 ஆண்டுகள் வாழ்ந்தால் மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும். எனினும் தமிழகத்தில் ஒரு மாதத்தில் பெற்றுவிடலாம். இது ஒரு பேராபத்தான போக்கு. தமிழர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் ஈழத்தில் ஏற்பட்டது போல தமிழ் அகத்திலும் ஏற்படும். சொந்த நிலத்தில் அடிமைகளாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.